வணக்கம். நான் உங்கள் அண்ணாச்சி பேசுகிறேன். நம்ம சுதேசி யூடியூப் சேனல் ஒரு புதிய பாதை வகுத்து அதில் நடைபோடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம மாநில செயலாளர் பிரபாகரனுடைய தூண்டுதலின் பேரில் நமது சுதேசி யூடியூப்பை கமர்ஷியலாக நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடத்தி பண்ணுறோம். எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினத்திற்கு பிரச்சனை நம்மளுக்கு இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை தான். இந்த உலக போர் அறிவித்த உடனே இந்த மாதிரிலாம் தட்டுப்பாடு வரும்னு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா அது இறக்குமதி தானே. எல்லோரும் தானே நம்ம சுதேசியை விட விதேசிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போ அது இறக்குமதி பொருளுக்கு தட்டுப்பாடு வருங்கிறத நம்ம முன்னெச்சரிக்கையாக செஞ்சுருக்கணும். அது செய்யலை. அது இப்போ என்ன ஆகிப்போகுது, ஒரே தட்டுப்பாடுங்கிறான். இப்போ புரளி அது இதுன்னு வந்து வருது. இதில் முதல்ல பாதிக்கப்படுறது யார் பாதிக்கப்படுறான்னா நம்ம வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுவோம். இப்போ முதல்ல அந்த தோசைங்கான், இட்லிங்கான், ஹோட்டல் தயாரிப்பு இல்லைங்கிறான், டீ கடையில் டீ இல்லைன்றான். கேஸ் அடிப்படையில் கேஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா இன்றைக்கி 40% குடும்பத்தில் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்றான். ஒரு சீட்டுக்கு 3 பேர் வெயிட்டிங்கில் இருக்கான். ஹோட்டல் சாப்பாடு அவ்வளோ விரும்ப ஆரம்பித்தாச்சு. வீட்டில் சமையல் குறைஞ்சி போச்சு. அப்போ அதுக்குரிய அடிப்படையை அரசாங்கம் தானே செஞ்சு கொடுக்கணும். இது மற்ற செலவுக்கெல்லாம் ஓசியில் கொடுத்துட்றீங்க. அத்தியாவசிய பொருள்னு தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணுன்னா அதுக்கு அரசாங்கம் அதை சரியாக செய்யணும்ல. செய்யலைங்கும்போது நாட்டில் ஒரு கொந்தளிப்பு வருது. இந்த கொந்தளிப்பில் முதல்ல பாதிக்கிறது வியாபாரி. அதனால தான் நாங்கள் முதல்ல கோயம்பேட்டில் போராட்டம் நடத்தினோம். மிகப்பெரிய அளவில் நடத்தினோம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்தது. நிறைய விமர்சனங்கள் கூட வந்தது. வியாபாரிக்கு என்ன பிரச்சனை, நீ 100 ரூபாய்க்கு விற்கா தோசை, 150 ரூபாய்க்கு விற்கா, 200 விற்கான்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தோசை விற்கிறதுக்கும் கடை இருக்குது. அங்கே போய் சாப்பிடணும். அதை சொல்லக்கூடாது. மக்களுக்கு தேவையான அந்த கேஸ் சிலிண்டர் தட்டில்லாமல் கிடைக்கணும். இனிமே டீசல் கிடைக்காது, இனிமே பெட்ரோல் கிடைக்காது. ஏன் அமெரிக்கா ட்ரம்ப் அவனுடைய நாட்டை வல்லரசு ஆக்குறதுக்கு ஏன் கத்திரிக்காய் வாங்குன்னு சொல்கிறான்ல. நான் அனுப்புகிறேன், என்கிட்ட தானே டீசல் வாங்கணும்னு சொல்கிறா. நீ ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறல்ல. அவன் நாட்டை நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு வரான்ல. அவனை விட எத்தனையோ மடங்கு ஜனத்தொகை கொண்ட நம்ம ஆள், எத்தனையோ மடங்கு அறிவு மூளை உள்ளவன் நம்ம ஆள். அப்போ அதை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிந்தனை செயல்திறன் இருக்கணும்ல. அவனை ஓவர்டேக் பண்ணணும்ல. ஒரு நாட்டை நான் அழிச்சிடுவேன்னு அவர் சொல்கிறது எப்படி சொல்கிறாரு? இன்றைக்கி நீ உலக பொருளாதாரத்தை கொண்டு வந்துட்டா, யார் பொருளும் எங்கேயும் விற்கலான்னு கொண்டு வந்துட்டா. முந்தி அப்படி இல்லை. முந்தி அவன் பொருளாதாரத்தில் சுய கௌரவத்தோடு சேமிப்பாக இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாம் அந்நிய பொருளாதாரத்தில் எல்லோரும் கடன்காரனாக இருக்கும். அப்போ அதை சரியாக பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையில் நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கோம். மக்கள் ஆதரவு கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் பாதிக்க போகிறது மக்கள் தான். இன்றைக்கி எங்களுக்கு பாதிப்பு இருக்கும், ஆனால் நாளைக்கு நுகர்வோருக்கு பாதிப்பு இருக்கும். ஏன்னா என்ன போய் கேஸ் இருக்கும்போதே வீட்டில் சோறு பொங்க மாட்டேங்கிறான். என்னமோ அடுப்பு வச்சு நீ சுதேசி சோறு பொங்கி கொடுப்பியா வீட்டில்? அது நடக்காத. இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறாங்க, சுதேசிக்கு வாங்க, விறகு வச்சு விறகு வச்சு சமையல் பண்ணு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதிலெல்லாம் ஆராய்ஞ்சு அரசாங்கம் நடத்துகிறது. நீங்கள் இங்கே என்ன தாரீங்க, எங்களுக்கு என்ன தாரீங்க சொல்லுங்கள். நான் வண்டியில் போனோன்னா டேக்ஸு கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் எதை செஞ்சாலும் வரியை கட்டிக்கிட்டு, தண்ணி துட்டு கொடுத்து வாங்குகிறேன், காற்று துட்டு கொடுத்து வாங்குகிறேன், எதெல்லாம் சும்மா கிடைக்குமோ அதெல்லாம் துட்டு கொடுத்து வாங்குகிறேன், படிப்பை துட்டு கொடுத்து படிக்கேன், எல்லாமே நான் பண்ணுறேன். நீ எதுக்கு ஆட்சியாளர்? அப்போ இந்த கிடைக்கிற பொருளை கரெக்டாக கொடுக்குற வேலையை கூட உன்னையால் செய்ய முடியல. நீ எதுக்கு? நாங்கள் ஆண்டு போகிறோம் நாட்டை, வரியை கொடுக்குறோம்ல. மக்கள்கிட்ட வரியை வாங்கி உன் கஜனாவில் சேர்க்குறது யார்? நாங்கள் தானே. என்ன சம்பளம் கொடுத்தா நீ சேர்க்குற? இல்லை, நாங்கள் தானே மக்கள்கிட்ட வரியை போன்றோம், அநியாயம் பண்ணுறான்னு பேச்செல்லாம் கேட்குறது நான் தானே கொண்டு கஜனாவில் சேர்க்குறேன். நீ சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ அந்த வாங்குகிற வரிக்காவது நீ அந்த பொருளை எனக்கு கொடுக்கணும்ல. மக்களுக்கு அதை சரியாக செய்யணும்ல. அதை செய்ய வேண்டும். அரசியல் பாதையை நீங்கள் சரியாக நடத்துங்கள். இல்லை என்றால் மக்களுடைய கோபம் வந்துட்டுன்னா தாங்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.